வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சிய தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் கிரீன் ஆரோ இஷ்யூ நம்பர் 1. பட் இது என்னதான் இஷ்யூ நம்பர் 1ஆவே இருந்தாலும் நம்ம ஆலிவர் குயினாக்கு கிரீன் ஆரோ அப்சல்யூட் ஈவில் காமிக்ல தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. சோ அதனால லைட்டா அதை ரீகாப்ப பார்த்துட்டு அப்படியே காமிக்குள்ள போயிடலாம். அதாவது ஸ்டார் சிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல கியூபல்ஸ்லேன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கர பணக்கார பிசினஸ்மேன் இருப்பான். அவன் யாருக்குமே தெரியாம சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ஒரு ஐலாண்ட்ல வச்சிருப்பான். அண்ட் அந்த ஐலாண்டுக்கு இவனை போல இருக்கிற ஏகப்பட்ட பில்லியனர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஆமா, நான் இதை சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த ஃபைலை பத்தி பேசுறேன்ட்டு. எப்ஸ்டைன் ஃபைலை பத்தி தான். அதாவது ரியாலிட்டியோட இந்த காமிக்கை கனெக்ட் பண்ற மாதிரி ஜூபில் ஸ்லேட் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டைன் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. பட் ஜூபில் ஸ்லேட் இந்த மாதிரியான மோசமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கானுங்கிறத நம்ம ஆலிவர் குயின் அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் ஆலிவர் குயின் கிரீன் ஆரோவா போயிட்டு சம்பவம் பண்றதுக்கு முன்னாடியே ஜூபில் ஸ்லேட் அப்சல்யூட் ஹாக்மேனை ஹையர் பண்ணி நம்ம ஆலிவர் குயினை அந்த காமிக்லயே போட்டு தள்ளிடுவாங்க. சோ இப்படிதான் அந்த அப்சல்யூட் ஈவில் காமிக் முடிஞ்சிருக்கும். அதனால இப்ப ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? அவங்களாம் என்ன பண்ண போறாங்க? யாரா இருந்தாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கும் ஆலிவரோட நிலைமை தான். நீ பார்த்தல ஹேமண்ட் அவன் என்ன பண்ணான்ட்டு. என்ன வளரியா? நான் அதை பார்க்கணும்னு விரும்பினேன். ஏன்னா குயினோட கம்பெனி எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ஹேமனுக்கு அதை தவிர வழியே இல்லை. ஏன்னா நான் அவனுக்கு 300 மில்லியன் பேக் கொடுத்துருக்கான். புது கார் தான் ஹேமனோட பர்சனல் ஸ்டாக், எக்ஸ் மிலிட்டரி. அதாவது கவர்மெண்டே கவுத்து போட்ட ஒரு என்ன நடந்துச்சு? கைஸ், ஏதோ ஒரு பைத்தியக்கார போச்சுடா. மிஸ்டர் ஸ்லைட், ஸ்டே பேக். நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை கொடுத்துட்றேன். ஓகே, ஜஸ்ட் உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு உதாரணம் வேணும். தலைமை இறங்கி சம்பவம் பண்ணிட்டான். அண்ட் இந்த விஷயம் அடுத்த நாள் நியூஸ்ல இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் மொத்தமா பரவ ஆரம்பிக்குது. ஆனா அந்த நியூஸ் சேனல் பத்திலாம் ஆலிவர் குயினை பத்தியும் ஜூபில் ஸ்லேட் பத்தியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதாவது எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய கிரீன் ஆரோ ட்ரேடிங் கம்பெனியோட கோ ஃபவுண்டர்ஸ் தான் ஆலிவர் குயின் அண்ட் ஜூபில் ஸ்லேட். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து நம்ம ஆலிவர் இந்த $1 மில்லியன் கம்பெனில இருந்து ஜூபில வெளியில அனுப்பிடுறாரு. அண்ட் அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்ஷியலான கேஸ் எல்லாம் மாட்டிக்கிறதா அந்த நியூஸ் சேனல் சொல்லியிருப்பாங்க. பட் இதை தாண்டி அந்த சோஷியல் மீடியால ஜூபில் ஸ்லேட் பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஜேசன் கேரட் லூயிஸ்னு சொல்லக்கூடியவன் நம்ம ஆலிவர் ஜூபில் ஸ்லேட் பத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார்ல. மைனரா இருக்கிறவங்களா ஜூபில் ஸ்லேட் அவனோட சொந்த ஐலாண்ட்ல வச்சிருக்கான்ட்டு அதை பத்தி இவன் பேசியிருப்பான். பட் அது ஒரு ரூமரான பேச்சா இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பானே. லைக் ரியாலிட்டியில எப்படி இருக்குதோ அந்த மாதிரி. அண்ட் இதை தொடர்ந்து அப்படியே நம்ம கிரானுங்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்தோம்னா ஜூபில் ஸ்லேட் ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வச்சு இறந்து போயிட்டான். அண்ட் இதுக்கு நீங்க வருத்தப்படணுமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா இதுலயே பிரிட்னி பிராண்டன்ங்கிறவங்க தான் ரொம்பவே கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிருப்பாங்க. அதாவது கிரீன் ஆரோ ட்ரேடிங் கம்பெனியோட கோ ஃபவுண்டர் ஆலிவர் குயினை மர்மமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அவர் இறந்து சரியா ஒரு வருஷம் கூட ஆகிறதுக்குள்ளேயே இப்ப அவரோட பழைய பார்ட்னர் கியூபல் ஸ்லேட் இறந்து போயிருக்காரு. சோ இந்த ரெண்டு கொலைக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும்ட்டு ரொம்பவே கரெக்டா யோசிச்சிருப்பாங்க. பட் எப்படி அவங்க இவ்வளவு கரெக்டா யோசிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, பிரிட்னி பிராண்டன் வேற சில காமிக்ல மூன் போன் சொல்லக்கூடிய ஒரு அண்டர் கவர் டபுள் ஏஜென்ட், அதுவும் இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்டா ஹியூமன்ஸ்லயே அண்டர் கவர் ஏஜென்டா இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் இவங்க ரொம்பவே கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறாங்களோ தெரியல. கூடிய சீக்கிரத்துல நம்ம அப்சல்யூட் மூன் போவையும் பாப்போம் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த கான்ட்ரோவர்ஷியான சோஷியல் மீடியாலாம் விட்டுட்டு நம்ம பிளாக் கெனரி கிட்ட வருவோமா? அதாவது இங்க நம்ம பிளாக் கெனரி பிரியான் சொல்லக்கூடிய ஒரு செலிபிரிட்டியோட பாடி கார்டா இருக்காங்க. பொதுவா செலிபிரிட்டியாவே இருந்தாலே நிறைய பேர் அவங்க கிட்ட சைன் வாங்குறதும் இல்ல போட்டோ எடுக்கிறதா இருப்பாங்கல. சோ அதே மாதிரி தான் இதுல நிறைய பேர் வந்திருப்பாங்க. அண்ட் அப்போ அந்த செலிபிரிட்டியோட பாடி கார்டா இருக்க நம்ம பிளாக் கெனரி நரேட்டிவா பிரேக்லில கண்டுபிடிச்ச அந்த ஸ்டடி என்ன சொல்ல வருதுன்னா, மக்களோட கண்ணெதிர்க்க ஏகப்பட்ட டாலர்ஸை காமிச்சு அவங்களை இந்த பணத்தை பத்தி யோசிக்க வைக்கிறது இந்த சொசைட்டிக்கு எதிரான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கிட்ட வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போ அந்த செலிபிரிட்டி கூட இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட், ஹே உன்னோட லேடி கார்டுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? சரி, உன் மேல மோதும் போது மன்னிச்சிடு கூட சொல்லல. ஹே வலிய விட்டுனவரு அப்படின்னு எல்லாருமே தள்ள ஆரம்பிக்க, அப்ப நம்ம பிளாக் கெனரி அதனால ஒருத்தங்களோட பொருள் கீழே விழுந்துட்டா அதை எடுத்து கொடுத்து உதவணுங்கிற அந்த எண்ணமே அவங்க கிட்ட குறையுது. அப்புறம் இதை தொடர்ந்து அப்படி இன்னொரு ஸ்டடி என்ன சொல்ல வருதுன்னா, இந்த சொசைட்டிலேயே தன்னை அப்பர் கிளாஸ் நினைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க எதை எடுத்துக்கிறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க. குறுக்க வந்து நிக்காதடி முட்டை. அதாவது ஒரு குழந்தைக்காக வச்சிருந்த கேண்டி ஜார்ல இருந்து அந்த கேண்டி அவங்க எடுத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட தயங்காதவங்க அப்படின்னு சொல்லுவா பிளாக் கெனரி. கொஞ்சம் அவசரப்பட்டு அவனை அடிச்சிருவாங்க. சோ அதனால அவங்கள சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க போல. ஏன்னா அதை தான் டாக்டர் கிரீன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதாவது இப்ப நடந்த விஷயத்துல பத்தி நம்ம டயனா டாக்டர் கிரீன் கிட்ட பேசுறதா அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாப் ஸ்டாருக்கு எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ உன்னோட கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கான அனுமதி இருக்குன்னு தானே சொன்ன. அதாவது உன்னோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்க இல்ல. அப்போ லாஸ்ட் டைம் உங்க அம்மாக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தோட இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து பேசணும். என்னோட தாட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
சொல்றேன். அதாவது சோசியல் நியூரோ சயின்ஸ் படிச்ச ஒரு ப்ரொஃபஸர நான் ஆன்லைன்ல பார்த்தேன். அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்களுக்கு மிரர் நியூரோ சிஸ்டம், அதாவது மூளையில இருக்கிற அந்த பார்ட் தான் மத்தவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவுது. ஆனா இது பணம் அதிகமா வச்சுக்கிறவங்களுக்கு மழுகி போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவங்க ஏன் கவலைப்பட போறாங்க? பணக்காரங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடும். அதனால நானும் அந்த அநியாயமான பணக்காரங்களுக்கு வேலை செய்யும் போது எதை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். வாயை முடிக்கிட்டு என் வேலையை மட்டும் பண்ணுவேன். அது உங்களை வேலை செய்ய விடாம கோவப்படுத்துதா? இல்ல, நான் சோர்ந்து போயிருக்கேன். ஆனா லாஸ்ட் செஷன்ல நீங்க மறுத்து போன மாதிரி இருந்தது சொன்னீங்க. ஆமா, அப்படிதான் இருந்தது. டயனா, உங்களோட வேலை உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க விட்டுறலாமே. இது இப்படிப்பட்ட ஒரு எக்கானமிலியா? ஆனா இப்படி புடஞ்சு போய் உக்காந்துக்கிறதுல எந்த பயனுமே இல்லையே. ஆனா ஒரு MMA ஃபைட்டரா நல்லா காசு பார்க்க முடியும் நீங்க தானே சொன்னீங்க. போதுமான அளவுலா இல்ல. சரி, உங்களோட அப்பா எப்படி இருக்காரு? அவர் இப்பதான் புது மருந்துகளை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதுல இன்சூரன்ஸ் கொஞ்சம் தான் கவர் பண்ணிருக்கு. பட் நான் இப்ப வீட்லயே தங்கறதுனால கொஞ்சம் சேவ் பண்ண முடியுது. பட் பாடி கார்டா இருந்தப்போ நான் நல்லா காசு பார்த்தேன். ஏன்னா இந்த உலகத்துல ஏகப்பட்ட பணக்காரங்க இருக்காங்க. அதனால என்னோட அப்பாக்காக நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டேன். ஆனா இப்போ ஆமா, நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஒரு விதமான ஸ்பெஷல் அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா இந்த மால்கம் மோர்லன்னு சொல்லக்கூடியவனை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்க எங்க வேலை பண்ண போறாங்கங்கிறதே காட்டுறாங்க. ஹேமன் இந்த கம்பெனி பத்தி ஜூபில் ஸ்டேட் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தான். அங்க மால்கம் மெர்லின் உங்களோட ஃபைல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஸ்டார் சிட்டில போலீஸா இருந்துக்கிறீங்க. ஆனா அதை தொடர்ந்து வளர்ந்து வர ஒரு MMA ஃபைட்டர் டைனா பிளாக் கேனரி லான்ஸ். ஆனா இப்போ எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது நம்ம டைனா நரேட்டிவா, அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா மொத்த அமெரிக்காவை வெறுக்கக்கூடிய ஒருத்தனை பாதுகாக்கிறதுக்காக இந்த கம்பெனி ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படி வெறுக்கப்படுறவன் தான் டைலர் பார்மசூட்டிகல்ஸ். இவனோட கம்பெனி ஓபியோட் பேஸ்டு மெடிசன்ஸை போதையை உண்டாக்கணுங்கிறத மறைச்சு பில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க. அதோட பின்விளைவா தான் இப்ப அவன் மேல ஒரு லா சூட் ஆக்ஷன் இருக்கு. ஏன்னா அந்த அடிக்ஷனால மில்லியன் கணக்கில் உயிரிழப்பு நடந்திருக்கு. ஆனா அதை விட இன்னமும் அதிகமா அடிக்ஷன் ரேட் அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட CEO ரீஸ் டெய்லர் திவால்ல மாட்டிக்கிட்டாரு. அதனால அவரோட பில்லியனர் ஃப்ரெண்ட் ஹெக்டர் ஹேமன் அவரோட மொத்த அசட்டையும் வாங்கி டெய்லரை ஹேமன் பார்மசூட்டிகல்ஸோட ஹெட்டா மாத்திட்டாரு. அதனால டெய்லர் மேல இருந்த லா சூட்கான செட்டில்மெண்ட் அவன் தடுத்துட்டு ப்ராஃபிட் பார்த்திருக்கான். அண்ட் இதுதான் பணக்காரங்களை காப்பாத்துற செயல்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் மர்லின், நீங்க இவனை என்ன ப்ரொடெக்ட் பண்ண சொல்றீங்க? நான் ஒரு பாப் ஸ்டாரோட கார்டா இருக்கும் போதே சஸ்பெண்ட் ஆனவன். மிஸ் லான்ஸ், நீங்க ஆலிவர் குயின் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லனா ஜூபில்ஸ்ல கிட்ட? என்ன, நான் உங்களோட நெய்பர்ஸா இருக்கும்போது கூட நான் உங்ககிட்ட பேசினது இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நெய்பர்ஸா இருந்தாங்கிறத காட்டுறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? 100% அமெரிக்கன்ஸ் பில் பாஸ் பண்ணணும்னு விரும்பினா அதில் வெறும் 30% மட்டும்தான் காங்கிரஸ் அதை பாஸ் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் கூட பில் பாஸ் பண்ணணும்னு விரும்பலனா அப்பையும் காங்கிரஸ் 30% மட்டும்தான் பாஸ் பண்ணும். ஏன்னா கார்பரேஷனுக்கு லாபிஸ்ட் ஆளுங்களுக்கும் எலெக்ஷன் இன்ஃபுளுன்ஸ்க்கும் எவ்வளவு செலவு பண்ணுங்கிற அளவுனுங்கிறதே கிடையாது. கரெக்டா சொல்லிட்டா. ஹாலியரோட பக்கத்து வீட்டுக்கு கூடி வந்த ஒரு நெய்பர். ஆனா அவன் ரொம்பவே எரிச்சல் எத்துற மாதிரி தான் மட்டும்தான் சரின்னு நினைச்சுக்கிட்டு வாயை மூடாம பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா நாங்க 1 மாசமா டேட்டிங்ல இருந்தோம். நான் எதுவுமே பார்க்கல டியூட். நான் எதுவுமே பார்க்கல. ஓகே ஜூபல், நான் இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடி பேசியிருக்கல கதவு தட்டணும்னு. எனக்கு தெரியும். ஆனா நமக்கு தேவையான ப்ரோட்டோடைப் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆப்புக்கு. அதுக்குள்ளேவா ஸ்வீட் டேன், உங்ககிட்ட கிரீன் அரோ பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கல. அது என்னோட ஐடியா. ஆனா ஜூபல் இவன் கோடிங்ல ஒரு மாஸ்டர் மைண்ட். இது ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் ஆப். இது மூலியமா ஸ்டாக்கை ஈஸியாவே நேவிகேட் பண்ண முடியும். ஆனா ஆன்லைன் ப்ரோக்கர்ஸ் போல சார்ஜ் ஃபீ கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. சரி, ஓகே டியூட், நான் மறுபடியும் கோடிங் பண்ண போறேன். நீங்க மறுபடியும் உங்களோட வேலையை உனக்கே தெரியல எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆனா கவலைப்பட வேணாம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் ஆளி இவெல்லாம் வெளியில போயிட்டு சுத்த மாட்டானா? அவன் முயற்சி பண்ணான். ஆனா பார்ட்டிஸ்ல பொண்ணுங்களே பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அதுவும் கோவத்தோட. எனக்கு யாருமே அவங்க கிட்ட வந்து பேசல. சோ அப்ப நீ பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிற, அதுவும் இவன் கூட. நாங்கள காலேஜ்ல இருந்து ரூம்மேட்ஸா இருக்கோம். அவனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா இந்த ஆப் இது சாதாரண மக்களுக்கு பணம் எளிதா கிடைக்கிறதுக்கு உதவுது. அதனால உண்மையான மாற்றம்ங்கிறதே தொடங்குது. அதாவது வெல்த்தை மாற்ற முடியுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா பவரையே மாற்ற முடியும். ஹாலியும் நானும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பணும். ஆனா அதை ஹாலி பண்ணான். அதாவது ஜூபில் உருவாக்கின அந்த ஆப்புக்கு தேவைப்படுற பினான்ஸை அவன் திரட்டினான். ஏன்னா ஒரு முயற்சிக்கு மக்களை சம்மதிக்க வைக்கிற திறன் ஆலி கிட்ட எப்பத்துல இருந்தும் இருக்குது. அதனால இந்த கிரீன் ஆரோ ட்ரேடிங் ஆப் லான்ச் ஆன மொத்த மாசத்திலேயே 2,50,000
10,000 சைனப்ஸ் வந்துக்குது. ஏன்னா மக்கள் எப்பயுமே ரொம்பவே சீப்பான வழியில இன்வெஸ்ட் பண்றதுல ஆவலா இருப்பாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு கட்டத்துல நான் ரொம்ப நாள் இல்லாதப்போ ஆலிவர் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கானுங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். தென் 10 மில்லியன் யூசர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆலிவும் ஜூபிலியும் ஆன்லைன் brokerage இண்டஸ்ட்ரியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பில்லியனரா மாறினாங்க. தென் ஆலிவனோட கிரீனர் லோகோவை எல்லா இடத்துலயுமே பதிச்சு எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கிற ஒரு முகமா தெரிய ஆரம்பிச்சான். அண்ட் அதுதான் ஜூபில் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் வரும்போது அவனை கம்பெனில இருந்து வெளியில அனுப்ப வசதியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆலிவ் எப்பயுமே சரியானதா செய்ய பார்ப்பான். தென் கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் அவனோட தலை சிதைக்கப்பட்ட நிலைமையில அவனோட உடம்பு கரை ஒதுங்குச்சு. அவனோட யாட்ஸ்ல தான் அவன் அட்டாக் பண்ணிக்கிறதா ரூமர்ஸா நான் கேள்விப்பட்டேன். ஆனா உண்மையாலே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால நான் ஆன்லைன் தியரிஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கொல்லப்பட்ட ஒரு பில்லியனர் உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தா நீங்களும் இதை தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு காலத்துல ஆலிவர் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது அவன் கிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் அவன் ஒரு நல்லவனா இருந்து நல்லதுக்காக போராடினவன். இந்த வேலை ஜூபிலோட கொலைக்கு சம்பந்தப்பட்டதா? இல்ல, டெய்லரையும் என்னோட பாஸையும் சுத்தி நாங்க பாதுகாப்பு அதிகப்படுத்த விரும்புறோம், அவ்வளவுதான். எது உங்களோட பாஸ் ஹெக்டர் ஹேமனா? எதனால அவர் அந்த கில்லர் அவரை டார்கெட் பண்ணதா அவர் நினைக்கிறாரு? அது நம்மளோட வேலை இல்ல மிஸ் லான்ஸ். அவங்களோட எப்பவுமே ஆபத்துல இருக்கிறதா பிரின்சிபல் நினைக்கிறாரு. அதனால நம்ம அவங்கள பாதுகாக்கணும், என்ன நடந்தாலும் சரி. ஏன்னா எங்களோட எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க்ல இருக்க எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஸ்பெஷலிஸ்டையும் நாங்க அலசி ஆராய்ஞ்சோம். ஏன்னா எங்களுக்கு எங்களோட கிளைண்ட்டை பாதுகாக்கிற ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள விட அந்த கொலையாளி கண்டுபிடிக்கிறவங்க தான் தேவை. உன்னை என்ன நாங்க போலீஸா இருக்கிறதா தேர்ந்தெடுத்தோம்னு நினைக்கிறியா? இல்ல, உனக்கு குயினையும் ஜூபிலி தெரியணுங்கிறதுனால தான். அப்ப நீங்க அவங்க 2 பேரோட கொலையும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க உங்களோட டேப்லெட்டை அடுத்த இமேஜுக்கு ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னு மால்காம் சொல்லும் போது தான் நமக்கு ஜூபிலோட கொலையில போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது ஜூபிலியோட கொல்லப்பட்ட உடம்பு அவனோட பென்ட் ஹவுஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் உடம்புல ஏகப்பட்ட வெட்டுக்காயத்தோட முக்கியமா அவனோட ஃபார்மர் கம்பெனியோட லோகோவா இருக்க 2 கிரீன் ஆரோ குத்தப்பட்ட நிலைமையில. அதுவும் அடிஷனலா என்ன சொல்லிருக்காங்கன்னா அவனோட கண்ணுல ஏகப்பட்ட வாட்டி குத்தி இருக்காங்க அந்த கிரீன் ஆரோ வச்சு. அண்ட் அவனோட விரல்கள் எல்லாமே துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்குது. அதோடவே 207th போனும் துண்டா ஆக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் பார்த்ததுமே மிஸ்லான்ஸ்க்கு அல்லு ஊட்டுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜூபில் கொடூரமா கொல்லப்பட்டிருப்பான். பட் இந்த போட்டோஸோட சில நேம்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் இதோடவே அட்டாச் ஆயிருக்கும். சோ அதை பார்த்து நம்ம மிஸ்லான்ஸ் இந்த ஃபைல்ஸ்ல இருக்கவங்களா யாருன்னு கேட்கும் போது தான் அவங்க யாருங்கிறத நம்ம காட்டுறாங்க. ராய் ஹார்பர், மியா டேடன், டாம் ஹாலோவே இவங்களோட போட்டோஸ் தான் அந்த ஃபைலோட அட்டாச் ஆயிருக்கும். பட் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை மால்கோனே சொல்லுவான். கேளுங்க, இதுதான் என்னோட டீம் கண்டுபிடிச்ச சஸ்பெக்ட் லிஸ்ட். ஆனா இது இன்னும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இந்த டீடைல்ஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அதுவும் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல. அது எல்லாமே செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க எல்லாம் டார்ச்சர்ஸியா செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது லீக் ஆன அந்த இமெயில்ஸ் எல்லாமே இன்டர்நெட்ல வெளியில வந்திருக்கு. அதுல மைனஸ் மேல ஸ்லேட் செக்ஷுவல் அசால்ட் பண்ண அந்த 26 அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது எதுக்குமே தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஸ்லேட் பொறுப்பே ஏத்துக்கல. ஆனா ரூயிஸ் டெய்லர் மேல அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்ல. அதனால எங்களுக்கு அவரை பாதுகாக்க உதவி பண்ணு அப்படின்னு சொன்னது நம்ம டைனா லான்ஸ் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்ட் நரேட்டிவா கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட பொய் சொல்லி அவங்கள போதைக்கு அடிமையாக்கி அவங்கள கொலை பண்ண மனுஷன் இதுதான் நம்மளுக்கான ஆப்ஷனா? அதாவது நம்ம யாருக்கு வேலை செய்யறோமோ அந்த மான்ஸ்டர்ஸை இக்னோர் பண்றதா, இல்ல அவங்க சாகிறத நின்னு வேடிக்கை பாக்குறதா? இல்ல என்னால முடியாது. ஹே மால்கோ, இங்க ரொம்ப இருட்டா இருக்குது மேன். மிஸ்டர் டெய்லர், ஹே மேன், டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கறத பாக்கிறதுக்காக தான் நான் ஹெக்டரா வந்திருக்கோம். உண்மையா சொல்ல போனா நான் பேரடைஸ் சாப்பிடணும் தான் விரும்பினேன். பட் யுவர் செக்டர். ஓ, அது டைனா லான்ஸா? ஹெக்டர், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தான் இவள அந்த ஃபைல்ல இருந்து கண்டுபிடிச்சேன். அதனால தான் சொல்றேன். இவ ஆலிவர் குயினோட எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் கேர்ள் ஃப்ரெண்ட். அண்ட் இவ ஒரு ப்ரொஃபஷனல் பாடி கார்டு. ஆனா நமக்கே இங்க கிரீன் ஆரோ மூலியமா பிரச்சனை இருக்கிறதுனால இதெல்லாம் தலையெழுத்தானே. ஆனா உண்மையா சொல்லப்போனா என்னால இந்த அசைன்மெண்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால ஏன்னா மால்கோ அந்த ஃபைல ஒரு நிமிஷம் என்கிட்ட கூட. ஸோ ஸ்பீடி, அப்பா ஒரு டாக்டர் பில்லை கட்டுறதுக்காக நீ பாடி கார்டு மாதிரி இருக்கா இல்ல? அது என்னோட ஃபைல்ல இருக்கா? நான் ஏன்னா அங்கே பேச முடிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் உங்க அப்பாவோட பில்ல பாதி தான் கவர் பண்ணுது. ஸோ அது பத்தல இல்ல? ஆனா நீ எங்களுக்கு வேலை பண்ணனா அதை நினைச்சு அவர் கவலை பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. என்ன உண்மையாலேவா? ஆனா இப்போ டாடி எல்லா கவரேஜும் இழந்துட்டாரு. அவரால் இப்போ எதுக்குமே செலவு பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணு போ. போனதோட மட்டும் இல்லாமல் உன்னோட முட்டாத்தனமான அந்த பன்னி மூஞ்சியும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. சரி, அப்போதான் எங்களை போல இருக்கிற நல்லவங்க தாராளமாக உதவி பண்ண வந்தோம். அதை மறுத்த ஒரு மூளை இல்லாத மாடு எப்படி இருக்கும்னு உனக்கு நினைவுல இருக்கும். ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு திங்கக்கிழமை வா, வந்து நாங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு நன்றியோட நடந்துக்கோ அப்படின்னு சொன்னதுமே நம்ம டயனாக்கு என்ன பண்ணதே தெரியாம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அங்க அவங்களோட அப்பா இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகி அமைதியா உட்காந்துருப்பாரு. அண்ட் அப்பா அகைன் நரேட்டிவா நம்ம டயனா, என்னோட அப்பாவோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆனது அவருக்கு தெரிஞ்சதுமே அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். நான் வெறுக்கிறவங்களே நான் பாதுகாக்க போற இந்த வேலையை
நான் அவருக்காக தான் செய்ய போறேன்னு. என்னோட அப்பா 3rd ஜெனரேஷன் போலீஸ் ஆஃபீசர். ஒரு போலீஸோட மகனாவே வாழ்ந்த அவருக்கு, அந்த போலீஸ சேர்ந்த ஒருத்தங்களையே வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டாரு. நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில அவர் இந்த அளவுக்கு பயந்து பார்த்ததே இல்ல. எங்க அம்மா செஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இல்ல. ஏன்னா அவர் கஷ்டப்படுறத பாக்குறத நிறைய பேர் விரும்புவாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இது எல்லாமே என்னோட தப்புனாலதான் நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் அதை நம்பல. ஏன்னா எல்லா நல்ல அப்பாக்களும் நம்புற அதே விஷயத்த தான் இவரும் நம்புறாரு. அதாவது தன்னோட பசங்களோட வாழ்க்கைய ரொம்பவே ஈஸியா மாத்துறதுதான் அவங்களோட வேலைன்னு. ஆனா ஒருவேளை அவர்னாலேயே என்னோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா மாறுச்சுன்னா, அவருக்குன்னு இருந்த அந்த ஒரே ஒரு உண்மையான கடமையிலேயே அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம். அதனால இப்ப அவர் விரும்புறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அவர் அழுவுறத நான் பார்க்க கூடாதுன்னு. அண்ட் அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் சீக்கிரமாவே காசு சம்பாரிச்சு இந்த வேலையை விடணும். ஏன்னா ஹேமண்டோ டெய்லரோ ரொம்பவே மோசமானவங்க. ஏன்னா அவங்க இப்ப கூட ஆலிவர் டூம்ஸ்டே பங்க் இருக்கிற செக்யூரிட்டியை கிராக் பண்ணதான் முயற்சிக்கிறாங்க. சோ என்னோட முதல் நாளே ஆரோக்கியவில் தான் ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்லும் போது நம்ம டைனா லான்ஸ், ஹேமண்ட், டைலர், மால்கம் அண்ட் இன்னும் சில ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம ஆலிவர் குயினோட ஆரோ கேவுக்கு வந்திருப்பாங்க. அதாவது நம்ம பேட்மேனுக்கு எப்படி பேட் கேவ் இருக்குதோ அந்த மாதிரி ஆலிவர் குயினுக்கும் ஆரோ கேவ்னு ஒன்று இருக்குது. சோ அந்த இடத்துக்கு தான் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்காங்க. அண்ட் அப்ப டெய்லர், இது எல்லாமே சாதாரண ஆர்ச்சரி மேன் கேவ் இல்ல, அது இங்கதான் இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு ஏமன் சொல்ல, அப்ப மறுபடியும் நம்ம டைனா லான்ஸ் நரேட்டிவா ஆலிவ் இந்த இடத்துல எந்த மறைச்சு வச்சிருந்தாலும் சரி அதை தேடிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே நேர்லயே வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். ஆனா நாங்க எப்படி பவர்லனே டேமேஜ் பண்ணி அதிர்ஷ்டவசமா உள்ள வந்துட்டோம். ஆனா இந்த ரெண்டு முட்டா பசங்களும் ட்ரெயின் பண்ணப்பட்ட கொலைகாரனுங்களை பாடி கார்டா கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அதுவும் அவங்களோட பாதுகாப்புக்கு. தள்ளி போங்க மான், கம் ஆன், ப்ரொடெக்ட் பிரின்சிபல். நீ ஓகே தானே? நிச்சயமா இல்ல, அது என்னோட முகத்துல இந்த இந்த ஆரோஸ்ல பாய்சனா இருக்கு. அதனால அதோட எட்டத்தோட கொடுப்பிட எழுந்துரு, எழுந்துரு. அந்த கில்லர், தி கிரீன் ஆரோ கில்லர். அவனோட மூவ், அவனோட ஸ்பீட், இந்த மாதிரி யார் சண்டை போடுவா? யார் அவன்? ஹேமான், நீ ஆலிவருக்கு என்ன பண்ணனு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இல்ல, நான் அவனை கொல்லல. அது இப்ப முக்கியமே இல்ல. இறுதியா நீங்க எல்லாருமே உங்களோட விளைவை சந்திக்க போறீங்கடா. என்ன ஆலிவர் யார் கொண்டதுன்னு ஹேமனுக்கு தெரியும் நான் சொன்னாரு. அவரை விட்டு தள்ளிப்போ, அடுத்த வாட்டி பாப்போம். ஹெக்டர், இந்த விஷயத்துல இந்த கிரீன் ஆரோ சம்பந்தப்பட்டிருக்கானா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? அதாவது ஹேமண்டுக்கு இது தெரியுமா? மால்கம் எடுத்த லிஸ்ட்ல இருக்க ஹார்பர், டியர்டன், ஹாலோவே இவங்கள ஒருத்தன் தான் அவனா? இல்ல இவங்க யாருமே சம்மந்தப்படாத வேற ஒருத்தனா? ஏன்னா எந்த விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. உதவி பண்ண தயவு செஞ்சு. அதாவது அந்த கில்லர் தன்னை துண்டு துண்டா வெட்டிடுவேன்னு மிரட்டி தன்னோட கை துண்டா வெட்டப்பட்ட நேம்ல கதறிக்கிட்டு இருக்க ஹேமனை பார்த்தா, இல்லைன்னா ஹேமன்னு சொல்லக்கூடிய இந்த மெருகு கதறதை பார்த்து சிரிக்கிற அந்த உணர்வை சொல்றதா? ஸோ ஆலிவர் குயினோட பங்கர்ல ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் ஹேமனும் டெய்லர் வந்திருக்காங்கங்க. ஆனா அங்க இவங்க எதிர்பார்த்தே போன அந்த கிரீன் ஆரோ கில்லர் என்ட்ரி கொடுத்து டெய்லரை அந்த இடத்துல போட்டு தெளிறான். அண்ட் ஹேமனோட கையை மட்டும் துண்டை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பட் ஸ்டில் அந்த பங்கர்ல இவங்க தேடி வந்த விஷயத்தை இவங்க என்ன எடுக்கல. ஸோ அதனால அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சம்பவம் நடந்த இடத்தை செக் பண்றதுக்காக மால்கம், மெர்லினும் நம்ம டைனா லான்ஸும் வராங்க. அண்ட் அப்ப அகைன் நரேட்டிவா நம்ம டைனா லான்ஸ் நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் ஹேமண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க எதை விட்டுட்டு போனோமோ அந்த இடத்துல தடயம் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக நானும் மெர்லினும் அந்த இடத்துக்கு வந்தோம். ஹாலிவோட பேரையும் அவனோட சிம்பிளையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்கத ஹாலிவ் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா உள்ள இருக்கிற விஷயங்களை மாறத பத்தியும் சரியான விஷயத்த செய்யணுங்கிறத பத்தியும் நாங்க பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த சுவர் போலியானது, அந்த எக்ஸ்ப்ளோஷன் தான் இதை லூஸ் ஆக்கி இருக்கணும் அப்படின்னு மெர்லின் சொன்னதும் அந்த போலியான சுவரை நம்ம டைனா தான் நகர்த்திருப்பாங்க. அப்ப அகைன் நரேட்டிவா நம்ம டைனா லான்ஸ் இந்த இடத்தை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது பல மாசங்களா இந்த இடத்த திறக்கவே இல்லைன்னு. அப்படின்னு ஹேமந்த் தேடி வந்த விஷயம் இங்கதான் இருக்கணும். ஹாலிவ் மறைச்சு வச்சு இந்த ரகசியம், அதாவது ஒர்க்கிங் சிஸ்டம்ல இருந்து சரியான விஷயத்தை எப்பயுமே செய்யணும்னு முயற்சி பண்ற ஹாலிவோட ரகசியம். அந்த இடத்துல நாங்க ஒரு சின்ன பையனோட உடம்பு கண்டுபிடிச்சோம். ஆனா அவன் ஏற்கனவே இறந்து போயிருக்கானுங்கிற விஷயம் எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஆனா அவனோட உடம்பு கொஞ்சம் கூட சதஞ்சு போகாம இருந்தது தான் ரொம்பவே
விசித்திரமா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் உடம்ப திரும்பி பார்க்கும்போது தெரிய வருது அந்த பையனோட உடம்பு முழுக்க கண்களா இருக்குதுங்க. அண்ட் இதை பார்த்ததுமே நம்ம டைனாலான்ஸ்க்கு அல்லு விட அப்படியே இந்த எபிசோட டு பி கண்டினியூ போட்டு முடிக்கிறாங்க. தக்காளி மொத்த இஷ்யூவே தரமா இறக்கிருக்கானுங்க. இந்த அப்சல்யூட் கிரீன் ஆரோ காமிக்க நான் வந்தப்பவே போடுறதா தான் சொல்லியிருந்தேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா சொல்லிட்டா அதை பண்ணாம இருக்க முடியுமா? அதனால தான் பேட்மேன் சூப்பர்மேனை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இதை இறக்கினேன். பட் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு ஃப்ரைடே காமிக்ஸும் நம்ம அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா காமிக்கும் மொத்தமா கவர் பண்ண போறோம். ஏன்னா ரொம்ப நாளாவே நான் ஃப்ரைடே காமிக்ஸ் போடாமலே இருந்துட்டேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். சோ மன்னிச்சிடுங்க, மறுபடியும் இந்த தப்பு நடக்காதுன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா அதையும் வாய் வார்த்தையா சொன்னா நம்ப முடியுமா? சோ அதனால அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸை நான் யாருங்கிறத காட்டுறேன். அண்ட் முக்கியமா அந்த ஃப்ரைடே காமிக்ஸ், அதாவது அந்த வெள்ளிக்கிழமை நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். அதனால பொறுத்து பாருங்க. நான் உங்களை இதோட ஒரு தரமான வீடியோல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.